ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சன் திரும்பி வந்துட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தாக்க வந்துட்டு ஓவர் கிளாக்கிங் வர்சஸ் அண்டர் வோல்ட்டிங். ஸோ ஓவர் கிளாக்கிங்னா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸ்லி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓவர் கிளாக்கிங்னா என்ன அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வோல்டேஜ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறப்போ வந்துட்டு நம்மளோட ப்ராசர் ஹையர் கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகும். அப்போ பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்துட்டு ஒரு வேக் எக்ஸ்பிளனேஷன். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓவர் கிளாக் மட்டும்தான் பண்ணுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதான் இல்லை, இன்னொரு மெத்தட் இருக்கு. அதுக்கு பேர் தான் அண்டர் வோல்ட்டிங் அப்படின்னு வாங்க. இது என்ன ப்ரோ புதுசா இருக்கு அப்படின்னீங்கன்னா, இது ஆக்சுவலா புதுசு கிடையாது, ரொம்ப வருஷமா பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் தெரியாதவங்களுக்காக இதை பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் அண்டர் வோல்ட்டிங் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவர் கிளாக்கிங் பார்த்துலாம். ஓவர் கிளாக்கிங்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராசர் வந்துட்டு ஒரு செட் வோல்டேஜில் ஒரு கிளாக் ஸ்பீடில் மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ அதை வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் வோல்டேஜ் நம்ம ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு ப்ராசர் ஹையர் கிளாக் ஸ்பீடு ப்ரொடியூஸ் பண்ணும். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு ஹையர் ஹீட்டுமே ஜென்ரேட் பண்ணும். அண்டர் வோல்ட்டிங்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராசரில் வந்துட்டு ஒரு செட் வோல்டேஜில் ஒரு கிளாக் ஸ்பீட் தான் ஜென்ரேட் ஆகும். பட் நீங்கள் வந்துட்டு ஒரு சில டைம் வோல்டேஜை குறைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராசர் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். இதுதான் வந்துட்டு அண்டர் வோல்ட்டிங். நமக்கு இந்த வந்துட்டு ஓவர் கிளாக்கிங் அண்ட் அண்டர் வோல்ட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் பார்த்துரும். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதாவது எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு கரண்ட் ஃபார்மேட்டில் தான் டெலிவர் ஆகுது. நம்ம வோல்டேஜ் அண்ட் கரண்ட் நம்ம கொடுக்குறப்போ நம்ம ப்ராசர் வந்துட்டு அதை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பர்ஃபார்மன்ஸை அது ஜென்ரேட் பண்ணும். அதை வந்துட்டு மெஷர்ட் இன் கிளாக்ஸ். ஸோ நம்ம ப்ராசர்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, 3 GHz 5 GHz 2.5 GHz அந்த மாதிரிலாம் அந்த மெஷரில் தான் இவங்க மெஷர் பண்ணுவாங்க. பட் இந்த ப்ராசரில் வந்துட்டு நீங்கள் எனர்ஜியை இது டெலிவர் பண்ணுறப்போ எல்லா எனர்ஜியுமே பர்ஃபார்மன்ஸாக கன்வெர்ட் ஆகுது. கொஞ்சம் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீட்டாக டிசிபேட் ஆகும். அதனால தான் வந்துட்டு நம்ம ப்ராசர்லலாம் வந்துட்டு ஃபேன் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம கிராஃபிக் கார்ட்லேயுமே வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேனோ இல்லைனா வாட்டர் கூலிங்க்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆட் பண்ணியிருப்போம். நம்ம ஓவர் கிளாக்கிங்கில் சொன்ன மாதிரி நம்ம வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண இதில் ஜென்ரேட் ஆகிற ஹீட் வந்துட்டு அதிகமாகும். ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ராசருக்கு தெர்மல் ஹெட்ரூம் அப்படின்ட்டு ஒரு லெவல் தான் இருக்கும். அந்த ஹீட்டுக்கு மேலே போனால் அதால் வந்துட்டு ஹையஸ்ட் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதனால ஆப்வியஸ்லி வந்துட்டு உங்களுக்கு டவுன் கிளாக் பண்ணிக்கும். இதை வந்துட்டு நம்ம நிறைய ஃபோன்ஸ்லையும் பார்த்துருப்போம், ஈவன் லேப்டாப்ஸ்ல எல்லாம் கூட பார்த்துருப்போம். ஓவர் ஹீட் ஆச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இது ஒன் ஆஃப் த ட்ராபேக்ஸ் ஆஃப் ஓவர் கிளாக்கிங். இந்த ட்ராபேக்கை சால்வ் பண்ணுற வந்தது தான் வந்துட்டு அண்டர் கிளாக்கிங். இந்த இதை சால்வ் பண்ண வந்தது தான் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டர் வோல்ட்டிங். அண்டர் வோல்ட்டிங் லிட்டரலி அந்த ஓவர் கிளாக்கிங்க்கு ஆப்போசிட் தான். நம்ம அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராசருக்கு டெலிவர் ஆகிற வோல்டேஜை ரொம்ப லோவர் ஃப்ராக்ஷன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுவோம். அப்படி ரெடியூஸ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராசர்லேருந்து ஜென்ரேட் ஆகிற ஹீட்டுமே உங்களுக்கு குறையும். ஆப்வியஸ்லி நமக்கு ஹீட்டு குறையிறப்போ வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வழியாக நமக்கு கிடைக்கிற பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு அண்டர் வோல்ட்டிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதில் ஒன்றுமே இஷ்யூஸே இல்லையா ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இதுலேயும் இருக்குது. என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. நமக்கு ப்ராசரில் வந்துட்டு கம்மியாக வோல்டேஜ் நம்ம டெலிவர் பண்ணோம்னா சிஸ்டம் கிராஷ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அண்டர் வோல்ட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணி ஆகணும். சரி ரைட்டு, அண்டர் வோல்ட்டிங் சொல்கிறீங்களே, இதை நான் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி இருக்கும். லெட் மீ எக்ஸ்பிளைன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அண்டர் வோல்ட்டிங் பண்ணணும்னா உங்களோட ப்ராசரோட ஆக்சுவல் டெலிவர்டு வோல்டேஜ் என்ன அப்படின்ட்டு பார்க்கணும். பெஞ்ச்மார்க்கிங் டூல் மாதிரி இருக்கும், இந்த சினிபென்ச்சு அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் வந்துட்டு உங்கள் ப்ராசரோட கோர் வோல்டேஜ் என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். அந்த வோல்டேஜை வந்துட்டு எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்து பயாஸ்க்கு போயிட்டு CPU கோர் வோல்டேஜ் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும். மேபி டிஃப்ரெண்ட் பயாஸ்க்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸில் கூட இருக்கலாம். அதை வந்துட்டு உங்களோட பயாஸ் என்ன, உங்களோட மதர் போர்டு என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதில் அந்த கோர் வோல்டேஜ்னா என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்ற மெனுக்கு நீங்கள் ரீச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த மெனுலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்செட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டு நெகட்டிவ் வேல்யூஸில் நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். பட் இமீடியட்லி நீங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஆஃப்செட்டை ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இமீடியட்டாக கிராஷ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப 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 கம்மி ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு குறைச்சி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஒவ்வொரு வோல்டேஜ் லெவலுக்கும் நீங்கள் செட் பண்ணி பார்க்கணும். நெகட்டிவ் 0.01 வோல்டேஜுக்கு நீங்கள் செட் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா நெகட்டிவ் 0.02 வோல்டேஜுக்கு நீங்கள் செட் பண்ணி பார்க்கலாம். அது ஒவ்வொரு வாட்டி நீங்க செட் பண்ணிட்டு கிளாக் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்ராப்ரியேட்டா எப்ப அந்த கிராஷிங்க்கும், அதாவது உங்களோட கம்ப்யூட்டர் கிராஷ் ஆகிற அந்த வோல்டேஜுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கிடைக்கிற அந்த வோல்டேஜுக்கும் நடுவில் ஒரு மெல்லிசான கோடு இருக்கும். அந்த கோடில் நீங்க வந்துட்டு உங்க வோல்டேஜ் லெவலில் செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்டும் இருக்கும், ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸும் இருக்காது. ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்க உங்களோட ப்ராசரை அண்டர் வோல்ட் பண்ணலாம். நீங்க வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு ஓவர் கிளாக்கிங்னா என்ன, அண்டர் வோல்ட்டிங்னா
என்ன, அண்டர் வேர்ல்டிங் எப்படி பண்ணலாம், அண்ட் ஓவர் கிளாக்கிங் அண்டர் வேர்ல்டிங்க்கு பின்னாடி இருக்க சயின்ஸையும் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ அடுத்த வீடியோ பார்ப்பேன். பாய்.